بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் கிதாபுல் ஈதைனி இரு பெருநாள் தொழுகையின் அத்தியாயம் என்ற பாடத்தின் கீழ் தொடராக நாங்கள் பார்த்து வருகின்றோம். இன்றைய பாடம் மல் ஹிக்மத்து மின் முகாலஃபத்தி தரீக் யௌமுல் ஈத். பெருநாள் தினத்திலே போவது ஒரு வழி, திரும்பி வருவது அடுத்த வழி. அதாவது சென்ற வழிக்கு மாற்றமாக அடுத்த வழியிலே வருவது, அதனுடைய காரணம் என்ன அல்லது ஹிக்மத்து என்ன என்பது சம்பந்தமாக அல் ஹிக்மத்து பினிஸ்பத்திலனா, அந்த ஹிக்மத்தை எங்களோடு நாங்கள் நிஸ்பா சேர்ப்பதன் மூலமாக அறியக்கூடியது. முதலாவது அல் இக்திதாவு பின் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபிகளாரை பின்பற்றியதாக இருக்கும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு போன வழியிலே திரும்பி அதே வழியிலே வரமாட்டார்கள், அடுத்ததொரு பாதையை தெரிவு செய்வார்கள். இதுதான் நபிகளாருடைய வழிமுறை என்பது புகாரிலே வந்திருக்கின்ற 986 ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவது மினல் ஹிகம் இல்ஹாரு ஷஈரத் ஸலாத்துல் ஈத் ஃபி ஜமீ அஸ்வாக்கில் பலத், அடையாள சின்னத்தை வெளிப்படுத்துதல், அதுவும் காரணியினின்றும் உள்ளதாயிருக்கும், அதில் நுட்பத்தினின்றும் உள்ளது. பெருநாள் தொழுகையின் அடையாளத்தை கடைத்தெருக்கள் அனைத்திலையும் அந்த அடையாளத்தை வெளிப்படுத்துதல் என்பது இரண்டாவது காரணம். மூணாவது அன்னஃபீஹி தஃபக்குதன் யஹலி ஸூக் மினல் ஃபுக்ரா வ கைரிஹிம், வழி மாறி அடுத்த வழியிலே வருகின்ற பொழுது கடத்தெருக்களிலே வாழுபவர்களுடைய நிலைமைகள், ஏழைகள், எளியோர்கள், மற்றோர்கள் அனைவருடைய நிலைகளையும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. நாலாவது அன்ன தரீகைனி தஷ்ஹதானி லஹு யௌமுல் கியாமா, இரண்டு வழிகளும் நாளை மறுமையிலே அந்த மனிதனுக்கு சாட்சி கூறும் என்ற காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.